இன்னைக்கு டே 25ஓட மண்டலா டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? மண்டலா டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அது எல்லாமே வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னா நம்மளோட சர்க்கிள் ஷேப்பில் தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் பழகுற வரைக்கும் நீங்கள் ஒரு பேங்கிளில் சர்க்கிளில் வந்து பென்சில்கிட்ட ட்ரா பண்ணிக்கோங்க. லைட்டாக ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு, ரொம்ப டார்க்காக வேணாம். ஓகேவா? ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ஓகேவா சர்க்கிளில் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் A4 ஷீட்டில் இந்த மாதிரி 6 பாக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 6 பாக்ஸஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 6லையும் பேங்கிள் வச்சு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பேசிக்கு கற்றுக்கிறதுக்காக மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இந்த பேங்கிள் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. சர்க்கிள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மண்டலா டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மண்டலா டிசைன் எப்போயுமே சர்க்கிளில் தான் வரும். ஸ்கொயர் ஷேப்லேயும் வரும். ஸ்கொயர் ஷேப்பை வந்து ரேர் தான், சர்க்கிள் தான் அதிகமாக வரும். ஓகேவா? சர்க்கிள்குள்ளே இப்போது நம்ம என்ன டிசைன் போட போகிறோம்? மண்டலா டிசைன் வந்து இங்கேயும் போடலாம், பேக் சைடு இங்கேயும் போடலாம். ஓகேவா? இப்போது இதுக்கு சென்ட்ரு பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸோ சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி டாட்டட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு கிளியராக தெரியும். ஸோ நம்மளோட சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கே, இந்த சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்டு இது. ஸோ சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்டில் ஓகே, இந்த இடத்துலேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல சர்க்கிள், குட்டி சர்க்கிள் வந்துடும். இந்த சர்க்கிளுக்காக மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு பேங்கிள் வச்சு போட சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். ஓகே, நான் 4 டாட் வைக்க சொன்னேன் இல்லையா? 1 2 3 4 டாட் வைக்க சொன்னேன். அதுக்கு பதிலாக நம்ம இந்த டாட் வச்சதுனால நம்மளுக்கு அந்த 4 டாட் தேவைப்படாது. ஸோ வந்துட்டு இப்படியே நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்த கொஞ்சம் ஒரு பெரிய டாட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் ஹம்ஸ் போட போகிறேன். ஓகே, ஓகேவா? போட்டாச்சு. இப்போது ஓகேவா, 2 லைன் ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட பெரிய சைஸ் ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். அப்போது 1 2 3 இங்கே வரும்போது 4 வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1 2 3 4. ஸோ அதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அடுத்த சர்க்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ சர்க்கிள் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கர்வ் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு கர்வ் போட போகிறோம். போட்டாச்சா? இப்போது இங்கேருந்து இங்கே ஒரு கர்வ். ஓகேவா? ஸோ சர்க்கிள் உள்ளே போடுற சர்க்கிள் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த நம்ம எப்பவுமே ஷேட் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
அடுத்து இதுக்கு மேலேயே ஒரு லேயர் மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஒரு இந்த ஹைட்லேயே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்லோவாகவே கொடுங்க, ஒரே ஹைட்டில் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து லாங் ஸ்ட்ரில் போட்டு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி லாங் ஸ்ட்ரில் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் அதே மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்து லாங் ஸ்ட்ரில் போட்டு இப்படி. ஓகேவா? ஸோ எல்லா பக்கமும் இதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி கிராஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் போட்டுட்டேன் இல்லையா? ஸோ அப்படி ஒவ்வொரு 2 பக்க கேப்லேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பெட்டல்ஸ் வரைய போகிறோம். 1 2 and 3 பெட்டல். ஓகே, 1 2 3. ஓகே, ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பெட்டல்ஸில் நீங்கள் ஷேட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஷேட் பண்ணாமல் அப்படியே விட்டாலும் ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் பாயிண்டில் டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே இப்போ நீங்கள் ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம ஃப்ளவர் ட்ரா பண்ண போகிறோம். எப்போயும் நார்மலி ஃப்ளவர் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போது லீஃப் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனை அப்படியே சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, சர்க்கிள் போட்டாச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
ஃபுல் ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே இதில் வந்து நான் அகைன் ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் ஹம்ஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு இந்த பக்கம் லைன்ஸே இருக்குது, நம்ம சர்க்கிள் போட்ட லைனு. அந்த சர்க்கிளை வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஹம்ஸ் வந்து பெருசு பெருசாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இதில் ரெண்டு ஹம்ஸ்க்கு நான் 2 டாட் வைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் டாட் வச்சுக்கலாம். ஓகே, டாட் வச்சு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு சர்க்கிள் போட்டிருக்கு. ஓகேவா? இப்போது இந்த சர்க்கிளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில், இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் டாட்டர் வச்சுட்டே வாங்க. இந்த லென்த் வந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு குட்டி சர்க்கிள் கிடைக்குதா? ஸோ இந்த லைனை அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கோங்க. தின் லைனாகவே போடுங்க, திக்காக போட்டுறாதீங்க. ஓகே, போட்டாச்சு. இப்போ இதுக்கு சென்டர் பாயிண்ட் பாருங்கள். இதுக்கு சென்டர் பாயிண்ட்டு இந்த இடம் வருதா? இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி குட்டி சர்க்கிள் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஹம்ஸ் நான் போட்டுட்டேன். ஸோ போட்டோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல இருந்து டியர் ட்ராப்ஸ் இப்படி கொடுக்க போகிறோம். ஓகே, ஓகேவா? தென் அப்படியே ஆப்போசிட்டில் ஸோ போட்டாச்சு. இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய டாட்டு, அடுத்து குட்டி டாட்டு. ஓகே, இப்படி அந்த எம்டி ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சிம்பிள் மண்டலா டிசைன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லைன் இருக்குது பாருங்கள், இதை அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணியாச்சா? சர்க்கிள் போட்டாச்சு. இப்போது ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி அழகாக போட்டுக்கோங்க. டபுள் லேயர் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நான் எல்லா பக்கமும் ஹம்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டிசைன் வந்து ஓவர். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் டாட் வச்சுக்கலாம், இல்லை இதுக்கு மேலே இன்னொரு பெரிய ஹம்ஸ் போட்டு டாட் வைக்கிறனால வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சிம்பிளாக உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இதையும் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். ஸோ அந்த சர்க்கிள் போட்டாச்சு. எப்பயும் போல் இங்கேருந்து ஒரு குட்டி சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம லாங் ஸ்ட்ரில் போடுவோம்ல, ஸோ லாங் ஸ்ட்ரில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ லாங் ஸ்ட்ரில் மேலே லீவ்ஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அதே தான் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து இப்படி வரணும். நம்ம என்ன ஷேப்லனாலும் எந்த பக்கம்னாலும் போட்டுக்கலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, நம்ம இப்படி போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு குட்டி சர்க்கிள் கொடுத்துக்குவோம். இப்போ இங்கே சேம் அதே மாதிரி ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் ஸ்ட்ரில் போட்டுக்குவோம். இப்போ இந்த இடத்துல லீஃப் போட்டுக்கலாம், இங்கேயும் லீஃப் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே சர்க்கிள் கொடுத்துட்டு உள்ள கலரிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ரவுண்ட் போட்டு ஹம்ஸ் கொடுத்து ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த ரவுண்டு இருக்கட்டும், இந்த ரவுண்டை விட்டுட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எம்டி ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே ஷேடுன்னு கொடுத்துருங்க. சர்க்கிளுக்கு கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா, இந்த சர்க்கிள் அப்படியே இருக்கணும், இந்த சர்க்கிள் மாறக்கூடாது. ஓகே, ஃபுல்லாக கலரிங் கொடுத்தாச்சு. ஓகே, ஃபுல்லாக ஷேடுன்னு கொடுத்தாச்சு உள்ளுக்குள்ளே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு அவுட்டரில் ஒரு லேயர் கொடுத்து ஹம்ஸ் போட்டு இந்த டிசைனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன் இப்போது இதில் வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போடுறேன் அப்படின்னா, அந்த சர்க்கிள் வந்து
குட்டியாக இருந்தது. இப்போ இந்த சர்க்கிள் வந்து பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடம் டு இந்த இடம் போடும்போது நடுவில் மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ இங்கேருந்து இங்கே நம்ம ஈஸியாக போட்டுடலாம், இங்கேருந்து இங்கே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இந்த லைன்ஸ் எல்லாமே இப்படி சைடு போடுற லைன்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான். நம்ம ப்ரைடலுக்கு போடும்போது இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் மிஸ்டேக் ஆகிடும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அந்த போட்டிருக்க லைன் தெரியாமல் அப்படியே அந்த லைனோடு சேர்த்து வந்து மெர்ஜ் பண்ணிடணும். ஸோ வந்து நம்ம போட்டிருக்க லைன் அவங்களுக்கு டிசைனில் வந்து தெரியாது. ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இதையே நம்ம வந்து ப்ராக்டிஸாக இதையே நம்ம வந்து அப்படியே டிசைன்லேயே அப்படியே இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். இதையே யூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் தேவைப்படாது. இந்த மாதிரி பெரிய சர்க்கிளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஏன் தெரியுமா? நம்ம வந்து ஹம்ஸ் வந்து கரெக்டாக போடுறோமா இல்லையாங்கிறது வந்து அந்த லைன் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி மண்டலா டிசைன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஹம்ஸ் அழகாக போட்டுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ப்ராக்டிஸ்க்கும் சரி, இதுக்கும் எப்படி சொல்கிறது, ப்ரைடலுக்கு போடும்போது எங்கே போடும்போதும் நம்ம வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இது தப்பு கிடையாது. ஓகேவா? குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு இந்த மாதிரிலாம் போடும்போது வந்து அந்த லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு அந்த லைன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஹம்ஸ் போடுறதுக்கு பார்த்துக்கணும். ஓகே, மண்டலாக்கும் போட்டுக்கலாம். மண்டலாக்கு வந்துட்டு நம்ம மண்டலாக்கு வந்து பெரிய சர்க்கிளாக இருக்கிறதுனால நம்ம போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? இந்த டிசைன் ஓவர். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இப்போ கம்ப்ளீட்லி நம்ம வந்து இந்த டிசைனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம குட்டி சர்க்கிள் போட்டு நம்மளோட டிசைன்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ அதாவது சர்க்கிள் இருக்கா, அதில் ஒரு பார்ட்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இதோட பெரிய ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சா? இப்போ இதுக்கு மேலே நம்ம ஹார்ட்டின் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சா? இப்போ இதில் வந்து ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு லீஃபு. ஓகே, சேம் அதே மாதிரி இங்கேருந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி ஒரு லீஃபு. இப்போ இந்த சென்டரில் அதே மாதிரி கோடு போட்டுட்டு லீஃபுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சா? இப்போ இந்த லைனை அப்படியே டச் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் அதே மாதிரியே கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். ஒரு ஒரு இதுதான் கேப்பு. ஓகேவா? ஓகே, போட்டாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
கிராஸ்டு லைன்ஸ் போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல லைன்ஸ் போட்டு உள்ளே டிசைன் கொடுத்தாலும் சரி, இல்லைனா லைன்ஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல வந்துட்டு வேறு எதுவும் நேமு இல்லை ஹாப்பி வெட்டிங் டே இந்த மாதிரி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த பார்டரை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு மேலே சர்க்கிள் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து அடுத்த டிசைன் வந்து மூவ் பண்ணிக்கலாம், இல்லை இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ மண்டலா டிசைன்ஸு இதிலே வந்துடும். இது வந்து பேக் ஹேண்டுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். பேக் ஹேண்ட் போட்டு இதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் கொடுத்து நம்ம ஹம்ஸ் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, கொஞ்சம் கோன் வந்து ரொம்ப சொதப்புது, டிசைன்ஸ் கொஞ்சம் நீட்டாக வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ வந்துட்டு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதில் கிராஸ் லைன் கொடுத்து ஒன்று விட்டு ஒன்று வந்து ஷேடிங் கொடுப்போம் இல்லையா பாக்ஸை, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு பாக்ஸோட எண்டுலேயும் டாட் வைப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைனா இது எதுவுமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே வேர்டிங்ஸ் எழுதிக்கலாம், இல்லை நேம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டு டிசைன் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு செல்லோ டேப் எடுத்திருக்கேன், தெரியுதுங்களா? செல்லோ டேப் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த இதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த எண்டு நம்ம எடுக்கணும். ஸோ எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் எண்டில் லைட்டாக இதை வந்து டேப் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிசைன் வந்து எப்பவும் போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே வருது இல்லையா, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவும் டிசைன் போடுற மாதிரி போடுங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டேப் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் எப்போவும் டிசைன் போடுற மாதிரி போடுங்க. ஓகே, ஸோ செகண்ட் லேயர் நான் டேப்பு மேலேயும் டிசைன் வந்து போடுறேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் டேப்பு மேலேயும் என்ன செய்கிறேன், டிசைன்ஸ் வந்து அப்ளை போடுறேன். ஓகேவா, அப்போ தான் அந்த டிசைன் வந்து கண்டினியூ கிடைக்கும், இல்லைன்னா கண்டினியூ கிடைக்காது. டிசைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கொடுக்குறோம். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த டேப்பு மேலேயும் போடுங்க. ஓகேவா, இப்போ போட்டாச்சு இல்லையா? ஸோ வந்துட்டு இந்த லைன்ஸை வந்து திக்கன் பண்ணிக்கலாம்.
ஸோ கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு திக் லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் பெரிய பெரிய ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, பெரிய பெரிய ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கே டேப்பு மேலேயும் பெரிய பெரிய ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். டேப்பு வந்து எந்த டிசைன்லேயுமே நான் டேப்பை வந்து மிஸ் பண்ணலை, கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினிஷ்டா. இப்போ இந்த டேப் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெதுவாக எடுக்கணும். ஓகேவா, நம்ம பேப்பரில் போடுறதுனால ஸோ அந்த பேப்பரும் உறிஞ்சு வரும். ஸோ அதனால் ஒரி கிடையாது. பட் ஹேண்டில் போடும்போது நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து இன்னும் அழகாக வந்துடும். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இந்த டேப்பை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த இடம் கிடச்சிருக்கா. இப்போ இந்த இடத்துல நம்ம நேம்ஸோ இல்லைன்னா ஹாப்பி வெட்டிங்கோ இல்லை வெட்டிங்கோட டேட்டோ இல்லை பேபி ஷவர்னால் பேபி ஷவரோட நேமோ இல்லை பாய் பேபி அப்படின்னா பாய் இல்லை கேர்ள் பேபினா கேர்ள் அந்த மாதிரியோ நம்ம வந்து இந்த இடத்துல நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பேபி ஷவர்னால் பேபி ஷவரோட டேட், வெட்டிங் டேனா வெட்டிங் டேவோட டேட்டு இப்படி வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னையோட ஃபஸ்ட்டு ஒரு மண்டலா ஒரு செட்டு வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மண்டலா வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகே.